வாங்க வாங்க இன்றைக்கி நம்ம வேறு ஒரு அற்புதமான ஒரு கோயிலை போய் பார்க்க போகிறோம். மரக்காணம் கல்பாக்கத்துக்கு இடையில விளம்பூர் அப்படின்னு ஒரு பழமையான ஒரு ஊர் இருக்குது. இந்த பகுதியெல்லாம் ஒரு காலத்தில் பட்டினம், என்ன மாதிரி பட்டினம், துறைமுகப்பட்டினம். அந்த இடத்துல தான் சுவாமி இருக்க போகிறார். அந்த பாதையை தான் பார்த்துட்ருக்கீங்க. மணல் மேடை கடந்து அப்படி தாமரை குளத்தெல்லாம் கடந்து பார்த்தீங்கன்னா என் சிவ கொழுந்து கெத்தாக இருப்பாப்புல. பக்கத்துலேயே ஒரு குடத்தில் தண்ணீர் இருக்கும். தண்ணீர் எடுத்து இவனுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு கோயிலில் நமக்கு கொடுக்கக்கூடிய திருநீர் குங்குமத்தில் அலங்காரம் பண்ணி கள்ளி செடியிலேருந்து கள்ளிப்பூவை வச்சுட்டு அப்படி திருவாசகத்தை எடுத்து நான் படித்தேன்னா அவன் முன்னாடி உருகி போய் உட்காந்துருப்பேன். மாதொரு பாகன், என் மனம் கவர்ந்த கல்வன், என் செல்லம், அப்படி கட்டி பிடிக்கலாம். அந்த மாதிரி யாரும் எங்கள் 2 பேருக்கு தடையே இல்லை. அதனால தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கே பார்த்தாலும் அவன் எனக்கு பிராணேஸ்வரர் தான். அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் இன்னும் பயணித்தோம்னா சண்முகரை போய் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி விநாயகரை தரிசிச்சுட்டு வேக வேகமாக ஓடி வருவேன் இந்த நந்தி தேவரை பார்க்குறதுக்கு. எப்படி இருக்கார் பாருங்க. அவர் தலை ரொம்ப பெருசாக இருக்கும். உடம்பை பார்த்தீங்களா, அப்படி அடக்கமாக இருக்கார் சுவாமி முன்னாடி. ஆனால் உண்மை என்ன தெரியுமா, இவர் ரொம்ப நாளாக மண்ணுக்குள்ளேயே இருந்தாராம்மா. அதனால் அந்த கடல் அரிப்பில் இவருடைய 2 பக்கமும் அவ்வளோ கம்மியாக போயிடுச்சு. தலை மட்டும் அப்படி பெருசாக இருக்குது. அப்போ எவ்வளோ பழமையான கோயில் இல்லை. இந்த கோயிலில் இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா, இங்கே சுவாமியை மட்டும்தான் நம்ம நினைக்க முடியும். இந்த மன்னன் கட்டினா அந்த மன்னன் கட்டினான்னு நினைக்கவே தேவையில்லை. அந்தளவு கெத்தாக இருப்பாப்புல. அப்படி நந்தி தேவர்லேருந்து அவரை பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டு போட்டிருப்பாங்க. இந்த கேட்டுக்குள்ளே கூட நம்ம சுவாமியை தரிசிக்கிற மாதிரியான தான் வடிவமைப்பே இருக்கும். எப்படி இருக்காப்புல சுவாமி பேர் என்ன தெரியுமா, யுகம் கண்ட ஈஸ்வரர். பல யுகங்களை கண்டவர், அதனால் யுகம் கண்ட ஈஸ்வரர். இருந்தாலும் இந்த ஊர் பேர் என்னது, விளம்பூர். அதனால் இவருக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா, வேத விளம்பீசன். என்னோட விருப்பமானவர். 2வது முறையாக இந்த திருத்தலத்துக்கு வந்தால் கூட எங்கள் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு எப்போ பார்த்தாலும் இவனை நினப்பேன். அதுவும் எப்படி தெரியுமா பாட்டு நினைப்பேன், செண்டாடும் விடையாய் சிவனே என் செழுஞ்சுடரே. இந்த பாட்டு சுந்தரர் காளகஸ்தியில் பாடின பாட்டு. யுகம் கண்டேஸ்வரரை நினைக்கும் போதெல்லாம் இந்த பாட்டு தான் எனக்குள்ளே சேண்டாக ஆரம்பிக்கும். அந்த அளவு எனக்கு யுகம் கண்டேஸ்வரர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த செந்தாமரைகள்லாம் இந்த பகுதியிலேயே பூத்தி இருக்கக்கூடியது. இதனால் சுவாமியை அலங்கரிச்சிருக்கதை பார்த்தா பெருமாள் சிவக்கொழுந்த வழிபட்டதெல்லாம் மனசுக்குள்ளே வரும். இந்த முறை இந்த கோயிலுக்கு என் தம்பியோடு போனேன். மறக்காமல் செல்ஃபி எடுத்துகிட்டு வந்தாச்சு.